வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடத்தில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரிவு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 9 பிரிவுகளில் வந்து அந்த வினாத்தாள் வந்து இருக்கும். அந்த 9 பிரிவில் இருக்கக்கூடியதுமே அந்த சோசியலை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் முழுவதும் எழுதினால் அந்த நேரம்ங்கிறது உங்களுக்கு எப்பயுமே பத்தாமல் போகும். அதனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் படி எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களால் முழு கேள்வியும் எழுத முடியும். அதனால் ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு நிமிஷத்தில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுடைய எழுத்தின் வேகத்தை பொறுத்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதனால் நான் இது ஒரு டைப்பில் கொடுத்துருக்கேன். இதை விட உங்களுடைய எழுத்து வேகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் எழுதுறதுக்கு நேரம் நிறையா இருக்கும். அந்த மேப்பில் வந்து மிக அழகாக அனைத்து இடங்களையும் பார்த்து குறிக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் வந்து 14 கொடுக்குறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 5+5ன்னு சொல்லி 10 ஒன் வேர்டு கொடுக்குறாங்க. மொத்தம் 24. அந்த 24 ஒன் வேர்டை 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே எழுதி முடிக்கணும். 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பிரிவாக கேட்குறாங்க. முதல் பிரிவில் 4 எழுதணும், இரண்டாவது பிரிவில் ஏதேனும் 1 எழுதணும், மூன்றாவது பிரிவில் ஏதேனும் 4, நாலாவது பிரிவில் வந்து ஏதேனும் 1. இப்போ 10 2 மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 10 2 மார்க்குக்கு 30 நிமிஷம், அரை மணி நேரம் அதிகபட்சம் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கக்கூடியது வேறுபடுத்துக அப்படின்னு பார்த்தோம்னா வேறுபடுத்துகளை 8 கொஸ்டின் இருக்குது. அந்த 8 கொஸ்டினுக்குமே நீங்கள் குறிப்பிட்டு 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் குறைந்தபட்சம் 2லேருந்து 4 பாயிண்ட் வரைக்கும் எழுதினா போதும் அந்த வேறுபடுத்துக கொஸ்டினுக்கு. ஆனால் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பாயிண்ட்டாக கண்டிப்பாக 2லையுமே எழுதி ஆகணும். அந்த வேறுபடுத்துகளை வந்து 10 நிமிஷத்தில் எழுதி முடிக்கலாம். தலைப்பு வினா வந்து 2 கேட்டு 4 கேட்டு 2 எழுத சொல்லுவாங்க. அதில் 4 கேள்விகள் ஒவ்வொன்றிலையுமே இருக்கும். அதற்கு அதிகபட்சமாக 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். 10 நிமிஷங்கிறது அதிகம் தான். அதை விட குறைந்த நேரத்தில் எழுதுனீங்கன்னா மிகச்சிறப்பு. அடுத்து இருக்கக்கூடியது 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பிரிவுலையும் 3 கேட்டு அந்த 3ல் 1 எழுத சொல்லுவாங்க. அப்போ 4 பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 45 நிமிஷம், அதாவது 3/4 மணி நேரத்துக்குள்ளே அந்த 4 5 மார்க் எழுதி முடிக்கணும். ஆனால் இது முடியாத காரியம் ஒரு சிலருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். நிறையா பக்கமாக எழுதுனா மார்க்குன்னு நினைப்பாங்க. பக்கமாக எழுதுனா மார்க் கிடையாது. அதற்கு உண்டான சரியான விடை வந்து கீ பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மதிப்பெண். அதிகபட்சமாக 3/4 மணி நேரத்தில் எழுதி முடிக்கலாம். அடுத்து டைம்லைன் காலக்கோடுங்கிறது வந்து அந்த கோடு போட்டு எழுதணும். ஏதேனும் 5 நிகழ்வுகள் குறிக்க சொல்லுவாங்க. அடுத்து இந்தியா மேப்பில் வந்து 5 மார்க்கு. அந்த 2ம் எழுதுறதுக்கு அதிகபட்சமாக 15 நிமிஷம். இந்த காலக்கோடும் இந்தியா மேப்பில் குறிக்கிறதும் நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். வேர்ல்டு மேப் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஒன் வேர்டு. அதுவும் உங்களுக்கு சிறப்பாக ஆரம்பத்திலே பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது 10 நிமிஷங்கிறது அதிகம். இதில் இருக்கக்கூடிய நேரங்களை நீங்கள் மேலே எழுதக்கூடிய கேள்விகள் எழுதுவதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொத்த நேரம் 140 நிமிஷத்துக்குள்ளே எழுதி முடிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி 10 நிமிஷத்தில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சனையும் கீழே வந்து நீங்கள் கோடு போட்டு அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து மிக அழகாக கொடுப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். இது நான் கொடுத்துருக்குது. இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ கொஸ்டின் எழுதியிருக்கணுன்றதை நீங்களாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய எழுத்தின் வேகத்தை வச்சு குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக தேர்வை எதிர்கொண்டு அனைத்து கேள்விகளுக்கும் உங்களால் விடை எழுதி 100% மதிப்பெண் வந்து உங்களால் வாங்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்து 11ஆம் வகுப்புக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த மாதிரி வீடியோ போடுவதற்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.